ஆ, ரோஷினி மேடம், இன்னைக்கு நாளே ரொம்ப கஷ்டமாக போச்சு இல்லை ரோஷினி மேடம்? ரோஷினி மேடம், கேன்டீனில் டீ சாப்பிட போகலாமா? விஜயகுமார், எனக்கும் டீ சாப்பிடணும் போல தான் இருக்குது. நடங்க போயிட்டு சாப்பிட்லாம். வாங்க விஜயகுமார், போயிட்டு டீ சாப்பிட்லாம். ரோஷினி மேடம், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை? ஏன்னா இன்னைக்கு வந்து 4 சிசரிங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயகுமார். கஷ்டம்னு பார்த்தா நம்ம டாக்டருக்கே அப்புறம் பிரயோஜனம் இல்லைல்ல. எதுக்கு டாக்டருக்கு படிச்சுங்க? டாக்டர் தொழில் வந்து ஒரு புனிதமான தொழில். அதை கஷ்டம்னு பார்த்தாக்கா அது எப்படி நல்லா இருக்குமா? அதாவது நம்மளோட எஃபெக்ட்டு கொடுத்துனே தான் இருக்கணும். கஷ்டம்னாலாம் பார்க்கக்கூடாது. நம்மளை நம்பி தானே வராங்க. அப்போ அது போது நம்ம கஷ்டம்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? எதுனாலும் எந்த இதுனாலும் நல்லா எதுவும் நினைக்காம செஞ்சங்கன்னா அது நமக்கு நல்லது தான் நடக்கும் விஜயகுமார். என்னையெல்லாம் எடுத்துக்கோ. எதுக்கு நான் இப்படி அதாவது வந்து என்னுடைய பேர் எப்படி கைராசியான டாக்டர்னு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ தூரம் நான் முன்னேறி இருக்கேன். அந்த மாதிரிலாம் கஷ்டம்னு பார்த்தாக்கா நம்மளாம் இப்படியெல்லாம் எண்ண முடியாது. டாக்டர் தொழிலுக்குன்னு வந்துட்டாவே அது கஷ்டம் வரும். ஆனால் நம்ம அதை வெளிப்படுத்திக்கூடாது. நமக்கும் உடம்பு எப்படி இருக்கும், சரியில்லாத போகும் இதனும். ஆனால் அது இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டியூட்டியை கண்டினியூவாக பார்த்து தான் ஆகணும். அதனால தான் நம்ம டாக்டருக்கே படிச்சுங்க. இல்லைன்னா வேறு எந்த வேலைனாலையும் போயிருக்கலாம்ல. இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க விஜயகுமார், அதெல்லாம் தப்பு. இல்லைங்க மேம், நான் அப்படி கஷ்டம்னு இதுன்னு சொல்ல, நீங்கள் உங்களுக்காக தான் சொன்னேன். நீங்கள் சரி கண்டினியூவாக 4 சிசரிங் பார்த்தீங்கள, அதுதான் கஷ்டமாக இருக்கணும் உங்களுக்காக தான் சொன்னேன் மேம். மெத்தப்பட்டிக்கெல்லாம் கஷ்டம்னு இது இல்லை. சரி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி நான் சொன்னேங்க மேம். நீங்களும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நானும் கஷ்டம்னு இது இல்லை. சரி உங்களுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடிக்கு எந்த இதுவும் இல்லைங்க மேம். இப்போ நம்ம சிசரிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு அந்த தாயும் அந்த குழந்தையும் நம்ம பார்க்குறோங்க பாரு. அப்போ வந்து நமக்கு இருக்கிற கஷ்டமெல்லாம் அதை பார்த்தாவே பறந்து போயிடும். நம்ம எவ்வளவு சின்சியராக தாய் வேற குழந்த வேற காப்பாற்றிருக்காங்கல்ல. அது அவங்க வந்து இப்போ நம்மளை வந்து பார்க்குவாங்க பாரு ஒரு பார்வை. அப்போ இருக்கும் அந்த கஷ்டன்றதே நமக்கு வந்து வரவே வராது. நானெல்லாம் அப்படி தான் நினச்சிருக்கிறேனே. எவ்வளவு இதாக இருந்தாலும் நான் அதை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேன். அவங்க நம்மளை பார்க்குறாங்க பாரு, அப்பயே அதுலேயே அந்த கஷ்டமெல்லாம்ன்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும் விஜயகுமார். ஆமாங்க மேம், ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான். அது நம்ம ஒரு ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு அது குணமாயிட்டாவே அது நம்மளுக்கு மனசில் எவ்வளோ தெம்பு கொடுக்குது, எவ்வளோ திருப்தி ஆகுது. அவங்க அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க பாரு, அப்பயே அந்த இதெல்லாம் போயிருதான். சரி நீங்கள் ஒரே இதாக 4 ஆப்ரேஷன் பண்ணிங்கல்ல, உங்களுக்காக தான் சொன்னேன். மற்றபடிக்கு எனக்கு நல்லா நான் எதுவும் மேலே சொல்லலை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க பாருங்க. சரிங்க விஜயகுமார், டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா நைட் 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 ஷிஃப்ட் இது வருதா என்னான்னு தெரியல. கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுக்கு என்னான்னு வரணும். வீட்டுக்கு கிளம்பலாம் விஜயகுமார், டைம் ஆயிடுச்சு. சரிங்க மேடம், அப்படி தான் கிளம்பலாம். நானும் போயிட்டு ஷிஃப்ட் பார்க்கணும். சரிங்க, கிளம்பலாம். ஓகே மேடம், பாய். ஓகே விஜயகுமார், பாய் பாய். நானும் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. பெரியப்பா. ஏமா நித்யா? இல்லை பெரியப்பா, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? இதில் போய் என்னம்மா பேசலாமான்னு கேட்குற? பேசுமா, என்னம்மா சொல்லு. என்னடா பேசலாமான்னு கேட்குற? என்ன விஷயம் சொல்லுமா. இல்லை பெரியப்பா, நீங்கள் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க, அதான் சரி டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இல்லை அப்புறமா பேசலாமா?
அப்படின்ட்டு தான் ஒரு தயக்கம். அதுக்கு தான் பேசலாமான்னு கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. இதில் போய் என்னம்மா பேப்பர் படிச்சிருக்கேன் நீ இப்போ அப்படியே வச்சுட்டு நீ பேசுனா கேட்குற. இதில் பேசலாமான்னெல்லாம் கேட்குறேன். நான் என்ன அண்ணினா அடுத்த மனுஷனாம்மா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ தாராளமாக உனக்கு எந்த டவுட்டுனாலும் எப்போனாலும் என்கிட்ட கேட்கலாம், பேசலாம். ஏதோ அடுத்த மனுஷங்க மாதிரி பேசலாமான்னெல்லாம் கேட்குற. சரி சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. இல்லை பெரியப்பா, நம்ம ஐஸ் போகிறல அந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கான். அதன் அதான் வந்து என்னை கேட்டாங்க. இந்த ஐஸ் ஸ்கூலில் வந்து ஒரு மேக்ஸ் வாத்தியார் இருக்கிறார்ல, அவர் வந்து கேட்டார். நான் வந்து டெய்லி ஐஸை விட்டுட்டு போகிறது கூட்டின்னு வரதான் அவங்க அடிக்க பார்க்குவாங்க போல். அதான் சரி ஏங்க இப்படி டெய்லி வந்து விட்டு போகிறீங்களா, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல, வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வந்து சரி நினச்சி பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் கரெக்டாக தான் பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்களும் உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், பசங்களுக்கும் உங்களால் நாலு எழுத்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் மேம், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதான் நான் வீட்டில் கேட்டு சொல்லலாம்னு நினச்சேன். சரி நினச்சி பார்த்தா அதுவும் எனக்கு கரெக்டாக தான் படிச்சு, அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேங்க பெரியப்பா. ஆமாம் நித்யா, உனக்கு இன்னும் ரிசல்ட் வரலையே, அது எப்படி அது அது இது மாதிரிலாம் எடுத்துக்குவாங்களாம்மா? ஏன்னா அதான் கேட்குறேன். ஏன்னா நீ உனக்கு இன்னும் ரிசல்ட் வரல, அதனால தான் கேட்குறேன். இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பெரியப்பா, ரிசல்ட் வரலன்னு அவங்களுக்கும் தெரியும். சரி ரிசல்ட் வந்த பின்னாடி காலேஜுக்கெல்லாம் ப்ரொஃபஸராக போகலாம். இப்போதைக்கு சின்ன பசங்களுக்கு சரி எதோ 4 எழுத்து நம்மளால் முடிஞ்சதாக கற்றுக் கொடுக்கலாம். எனக்கும் சரி வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அதனால தான் சரி எனக்கும் போர் அடிக்கும், அதனால் போயிட்டு வரலான்ட்டு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியப்பா, ரிசல்ட் வந்ததுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. சரி அதான் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, போகலாமா, வேக்கன்சி இருக்கா, அதான் கூப்பிட்டாங்க. அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா போ. இதில் போய் நான் இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைம்மா. எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதோ, நல்லதா ஏதோ அதை வந்து என்கிட்ட சொல்லவே தேவையில்ல. நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் நல்லா எதுனாலும் செய்யுங்க. ஆனால் எந்த தப்பு தண்டாக்கெல்லாம் வேணாம். கரெக்டாக நல்லதாக இருந்தால் ஓகே. நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லைம்மா. நீங்கள் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். சரியா ஏம்மா நித்யா? அப்படியாங்க, சரி சரி பெரியப்பா. எனக்கும் தெரியாது, அந்த வாத்தியார் சரி அந்த மேக்ஸ் சார் தான் சொன்னாங்க. நம்ம ஐஸ் கூட சொல்லலை. சரி நம்ம ஐஸுக்கு வந்து சரி நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டாலும் என்னவோ, சரி இல்லை அவங்களுக்கு மறந்துட்டாலும் எதுவும் தெரில, அதனால தான் சொல்லலை என்னவோ. சரி அவங்க தான் சொன்னாங்க. சரி போயிட்டு தான் வருவோம். நானும் அவ்வளோ விட்டுட்டு வரது மாதிரி இருக்கும். அப்புறம் 2 பேர் சேர்ந்து கூட வருவோங்களே, ஒரு இதை போயிட்டு ஈவினிங் வருவோங்கள்ல, அதனால தான் சரி எனக்கும் தோணுச்சு சரி போகலான்ட்டு. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் நானும். சரிம்மா நித்யா, எத்தனாவது பசங்களுக்கு போகிறது? என் என் அதாவது உங்ககிட்ட இப்போ சொல்லியிருப்பாங்களா எந்த எந்த எத்தனாவது பசங்க என்னன்னு? அது வந்து பெரியப்பா சின்ன பசங்களுக்கு தான் சொன்னாங்க, போனால் தான் தெரியும் என்னென்னு. சின்ன கிளாஸுக்கு தான் சொன்னாங்க. சரி அதுக்கு தான் நானும் சரி டைம் வீட்டில் இருக்கிறது அப்படி போகலான்னு சொல்லிட்டு அதான் போகலான்னு நானும் முடிவு பண்ணேன். சரி நீங்கள் எது என்ன சொல்கிறீங்களா வேணான்னு சொல்லுங்களேன், நான் தான் நினச்சி அமைதியாக இருந்தேன், அதான் உங்ககிட்ட கேட்டேன். அச்சோ, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேம்மா. நீ போ, உனக்கு எது விருப்பமாக்குதோ அது போய் செய். ஏங்க ஏங்க ஏன் செல்வி, என்னாச்சு? ஏன் கூப்பிடுற? என்னங்க காரணம் சொன்னாதான் வருவீங்களா? இங்கே வாங்கங்க கொஞ்சம். சரிம்மா நித்யா, இரு உங்க பெரியம்மா கூப்பிடுறா, போயிட்டு வரேன். இதான் வரேன். சரிங்க பெரியப்பா, போயிட்டு வாங்க. வாய்ஸு இப்போ தான் வரியா? ஆமாம் நித்யா, இப்போ தான் வரேன். ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நானும் நாளையிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு வருவேனே. என்ன சொல்கிற? நீ வருவியா? நீ டெய்லி என்னை விடுறதுக்கு வரதானே? ஆமாம், இன்றைக்கி ஏன் என்னை கூப்பிட்றதுக்கு வரல? ஆமாம், இன்றைக்கி கூப்பிட்றதுக்கு வரல. சரி, அது இத்தனை நாள் வந்தது உன்னையே விடுறதுக்கு வந்தேன், கூப்பிட்றதுக்கு வருவேன். இனி நானும் உன்னோடையே அதில் ஜாயின் பண்ண வரேன். எப்படி உங்கள் ஸ்கூலில் ஏதோ வேக்கன்சி இருக்குதாமே, அதான் அது எனக்கு சொன்னாங்க. நீ ஏன் சொல்லலை? எனக்கு சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி இருக்குதுன்னு. உங்கள் ஸ்கூலில் அந்த மேக்ஸ் வாத்தியாரில் ராம்குமார்,
அவர் தான் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் டெய்லியே வந்து போகிறத வேக்கன்சி இருக்குது, ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், ஏதோ உங்களோட பசங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், 4 எழுத்து கற்றுக்கின மாதிரி இருக்கும், எதுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இனி நானும் நீ ஒட்டுக்கா போகலாம். நீ கேட்டல, ஏன் சொல்லன்னு, எனக்கு நீ இருக்கிறதும் ஞாபகம் இல்லை, நீ வருவியா வரமாட்டியான்னு யோசிச்சிட்டேன். ஆக மொத்தத்தில் ஞாபகம் இல்லை. சரி, இவ்வளோ நாள் அங்கே ஒண்டி வந்துட்டு வந்தல, அதனால வந்து ரெஸ்ட் எடுப்பேன், வீட்டிலே இருப்பேன்னு நினச்சிட்டேன். இல்லைன்னா நான் சொல்லாத என்ன ஞாபகம் தான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இல்லை, அதுதான், அதனால தான் சொல்லலை, வேறு என்ன இல்லாமல். அப்போ நாளையிலேருந்து வர எனக்கும் ஒரே ஜாலி தான். நீ வந்தா 2 பேர் சேர்ந்து, இத்தனை நாள் நானும் ஒத்தையில் போயிருந்தேன்ல, இனிமேல் 2 பேர் சேர்ந்து போவோம், சேர்ந்து வருவோம். இதில் போய் என்ன, நானும் ரொம்ப சந்தோஷம் தான். ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நித்யா, நீ வரதுனால ஐஸ்வர்யாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நித்யாவும் ஐஸ்வர்யா கூட வரதுனால நித்யாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஐஸு, நீ வந்து சொல்லுவல பசங்களாம் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு, நானும் வந்து பார்க்கணும், பசங்களாம் சின்ன பசங்க பேசுகிறதே ஒரு இது தானே, அதனால தான் எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிசல்ட் வர வரையும் தான், அப்புறம் ஒரு ரிசல்ட் வந்த பின்னாடி பார்ப்போம் என்னன்றது. எப்படி 2 பேரும் ஒட்டுக்கா போகலாம் தானே, நீ காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துடுறது. நீ சொல்லுவ வந்து இந்த பசங்க அந்த மாதிரி பேசுனாங்க இந்த மாதிரி பேசுனாங்கன்னெல்லாம், ஐயோ நமக்கு கொடுத்து வைக்கலையே, இன்னும் பார்க்கலே நினச்சிருந்தேன். அது என்னவோ அந்த மேக்ஸ் சார் சொன்னார். சரி நானும் அதான் பெரியப்பாட்டெல்லாம் கேட்டேன், பெரியப்பாலாம் சரின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் அதான் வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளையிலேருந்து ஒட்டுக்கா போகலாமா? சரி நித்யா, அப்படி தான் நம்ம ஒட்டுக்கா போகலாம். சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு கால் மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரேன். இப்போல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாத, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவேன், சரியா? சரிம்மா ஐஸு, போயிட்டு கால் மூஞ்சி அழுமிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வா. ஈவினிங் டீ போடும்போது வா. அதுவும் என்ன கூப்பிட மாட்டேன், நீயே வந்துடு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, சரியா? பெரியம்மா அப்போ தான் டீ போடுவாங்க, அப்போ வந்து வா, நீயே வந்துடு, நான் அதெல்லாம் கூப்பிட மாட்டேன். ஏன் நித்யா தனியாக அங்கே ஒண்டியே உட்காந்துருக்குற? ஏம்மா? ஏன் நீ 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 மட்டும் இங்கே தனியாக உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை ரகுண்ணா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், அதுக்கு தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, அதனால போயிட்டு வந்தேன். என்ன பேசணும், என்ன சொல்லுமா? அது ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ஐஸ்வர்யா போகிறால அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு வேக்கன்சி இருக்கான், அதனால என்னை வந்து வர சொன்னாங்க. டெய்லி ஐஸ்வர்யாவை விட்டுட்டு வரத்துக்கு போகல, அதை பார்த்துருப்பாங்க போல் அந்த ராம்குமார் மேக்ஸ் சார் அவங்க ஸ்கூலில். அதான் சரி நீங்கள் வரீங்களா, சின்ன பசங்களுக்கு தான் வேக்கன்சி இருக்குது, கொஞ்சம் வந்து போகிறீங்களா, அதனால் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை, வந்தீங்களா அந்த பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குவீங்க, உங்களால் 4 எழுத்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதான் நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அதான் பெரியப்பா கிட்ட கேட்டால் பெரியப்பா சரி ஓகே சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் எப்போ வரீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் அண்ணா. சரி லூசு, இந்த ராம்குமார்ன்றது யாரு? நம்ம ஜெனிஃபருடைய தம்பி தானே? ஆமாண்ணா, அன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்க உட்காந்துருந்தாங்களே அவங்க தான் சொன்னாங்க. நம்ம ஐஸ்வர்யா கூட சொல்லலை, நம்ம ஐஸ்வர்யா வந்து மறந்துட்டு பார்ப்போல நான் இருக்கிறது, இல்லை நான் வரமாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் சொல்லலை. சரின்ட்டு அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, அதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி உனது இன்னும் ரிசல்ட் வரலையே, எப்படிம்மா? அதெல்லாம் இதுக்கு ஒன்றும் வேணாம், அதுக்கு என்ன பரவாயில்ல, நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி போயிட்டு வா, உனக்கு என்ன உனக்கு விருப்பம், எப்படி விருப்பம் இருக்குது அப்படி போயிட்டு வா. உனக்கு அங்கே தான் போகிறது சந்தோஷம்னா தாராளமாக போயிட்டு வா. ஐஸ்வர்யாவும் ஒண்டியே போகிறல, 2 பேர் சேர்ந்து போவீங்க, சேர்ந்து வருவீங்க, அதனால் போயிட்டு வா. என்னெல்லாம் கேட்கணுன்னு ஒன்றும் இது இல்லை, உனக்கு என்ன தோன்றுதோ அதை நீ உன் இஷ்டம் போல் தாராளமாக செய்யலாம். ஓகே?
அப்படியாண்ணா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்களும் வந்து பெரியப்பா சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு தான் இருந்தேன். தேங்க்ஸ் அண்ணா. போகிறது பெருசு இல்லை, 2 பேரும் எப்பயும் சேர்ந்து போகணும், சேர்ந்து வரணும். சரியா? ஒத்தையிலலாம் போகாத. ஓகே அண்ணா. சரி, இது என்ன பர்மனெண்ட்டு இல்லை தானே? சரி, அதான் போயிட்டு எனக்கும் சின்ன பசங்களுக்குன்னு தான் ஒரு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா சின்ன பசங்களாம் பேசுறது, நம்ம ஐஸ்வர்யா வந்து அட்டடிக்காக சொல்லுவாள், பசங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு. சரி, எனக்கும் வந்து ஒரே ஆசையாக இருந்துச்சு அண்ணா. அதனால தான் சரி போய் நாமளும் போகலான்னு முடிவு பண்ணேன். நாளையிலேருந்து நானும் போய் சின்ன வந்த பசங்களாம் என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றத நானும் பார்க்குறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாண்ணா. ஸ்கூல் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். நித்யா, உன் ஃபேஸ்லே தெரியுது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு. ஸ்கூல் போகிறது தான் உனக்கு ரொம்ப சந்தோஷம்னா போ. நானெல்லாம் வேணான்னு சொல்லலை. உனக்கு என்ன இஷ்டமாக இருக்குதோ அதை நீ தாராளமாக செய்யலாம். நண்பர்களே, இது உங்களோட பேச நேரம். நண்பர்களே, என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து ஒரு 3 நாளாக உடம்புக்கு முடியல, உடம்பு சரியில்லாதாச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. நேற்று வந்து வீடியோ போட்டேங்க. அது வந்து என்னாச்சுன்னா எரர் காமிச்சிச்சு. சேவும் பண்ண முடியல, ஷேரும் பண்ண முடியல நண்பர்களே. அதனால தான் நேற்று அது போட முடியல. அதை விட்டுட்டு இப்போ புதுசாக இப்போ இன்னைக்கு இது பண்ணி இன்னைக்கு இது பண்ணது நண்பர்களே. அது அவ்வளோதான், அப்படி விட்டாச்சு. அது என்னடா இவங்க இன்னும் வீடியோ போடலேன்னு நினச்சிருந்துருப்பீங்க. எனக்கு உடம்புக்கு முடியாதனால தான் அந்த 3 நாளும் வீடியோ போடலை. மற்றபடிக்கு இன்னும் இல்லை. அதான் இந்த மாதிரி போட்டாங்க, அடுத்த நாள் போட்டாங்க, இந்த மாதிரி ஆச்சு. அது என்ன அடிக்க அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி வந்துடுது. அது என்னன்னு தெரில. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.